வணக்கம் சொந்த பந்தங்களே, நான் உங்கள் பாலா. இது உங்கள் பாலாஸ் லைஃப் ஸ்டைலு. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஆற்று மீனில் வறுவல் செஞ்சு அம்பிட்டு பேரையும் அசத்த போகிறோம். இன்றைக்கி காலையில் பங்காளி பைய ஒருத்தர் ஆற்று மீன் ஊற்றிக்கிட்டு இருந்தாப்புல. என்னண்ணா மீனியா வச்சுருக்க பங்காளின்ட்டு கேட்டால், ஆற்றுக்கண்டை, குறவை, கெளுத்தி, கட்லா இதெல்லாம் இருக்கப்பா, உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டாப்புல. ஆற்றுக்கண்டை எம்பிட்டியா அப்படின்னு கேட்டால் 150 ரூபான்டாப்புல. என்ன நம்மகிட்டே ரூட்டை கொடுக்குறியா, 100 ரூபாய் கூடியா அப்படின்ட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா ஏமாநாட்டி இதாங்க வாங்கிட்டு வந்தீங்க, இதோ உட்காந்து அவன் சுத்தம் பண்ணுறது அப்படின்ட்டு ஏன்ட்ட கேட்குறா. ஒரு வழியாக அவமண்டைய கழுவி சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போகும்போதுன்னு ஆயிடுச்சப்பா. இப்போ நம்ம சுத்தம் பண்ண மீனில் ஒரு கை கல் உப்பு போட்டுக்கிறோம். கல் உப்பு போட்டு ராவணும்னாதேன் அதில் இருக்க கொஞ்சம் நஞ்சு செதிலும் வெளியில் வரும். நல்லா ராவி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்டா, அப்போ தான் இதில் இருக்க கவுச்சி வாழையெல்லாம் போகும். மஞ்சத்தூளை போட்டதுக்கப்புறம் மீனை தூக்கி ஒரு வாரமாக கொஞ்சம் நேரம் வச்சுருவோம்ப்பா. அதுக்கப்புறமேட்டு மீனை பொரிக்க மசாலாவை ரெடி பண்ண வேண்டியது தான். ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், 1 ஸ்பூனு மிளகுத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு சீரகத்தூள், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு பேர் இட்டாலியன் சீசனிங். ஆமாப்பா, என் வீட்டுக்காரி வாங்கி வச்சுருந்தது. எப்படி தான் இருக்குன்னு போட்டு பார்ப்போம். இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டும் போடுங்க, அவசியம் இல்லை. இட்டாலியன் சீசனிங்னா ஒன்றும் இல்லை, அம்புட்டு காரம் தர பொருளையும் அரையும் குறையுமா அரைச்சி வச்சுருக்காங்கப்பா. இப்போது அதில் கடைசியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கிறேன். அம்புட்டு தானப்பா நம்ம மீன் வறுவலோட பொடி. இப்போ இந்த பொடியோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் பொடியெல்லாம் ஒன்றோட ஒன்று கலங்குற மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கணுமப்பா. நல்லா சாந்து பார்த்து கலந்து எடுத்துக்கிட்டோம்டா, நம்மளோட மீன் மசாலா ரெடி. புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து இதில் புளிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீனை ஒரு வாட்டி நல்லா கழுவிடுவோம். இப்போ நம்ம மீனை தூக்கி மீன் மசாலாவில் கொட்டி எல்லா பக்கமும் நல்லா அந்த கலவை கலக்கிற மாதிரி கலந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு கலந்தாதேன் பொரிக்கும்போது மசாலா மீன்லேருந்து தனியாக வராது, ருசியும் கொஞ்சம் கூடும். வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இதை வெயிலில் வைக்க முடியாது. அதனால் அரை மணி நேரம் இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சு 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிறேனப்பா. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம போடுற மீன் கருகாது. இப்போ நம்ம மீனை ஒவ்வொருத்தவங்களா எண்ணெய்க்குள்ளே இறக்கி விட்ருவோம். ஆற்று மீன் பொரிக்கிறப்ப கொஞ்சம் சூதானமாக பொரிக்கணுமாப்பா. ஃப்ரெஷ்ஷான மீனுன்றதுனால அதில் இருக்க தண்ணி இன்னும் இறங்கியிருக்காது. உள்ளே போட்டவொடனே படன்னு பொரியும். கொஞ்சம் சூதானமாக தான் பொரிக்கணும். நல்லா பதமாக ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் பொரித்து அப்படியே வெளியில் எடுத்து வச்சோம்டா, நம்மளோட மீன் ரெடி. அப்புறம் என்ன, என் வீட்டுக்காரிட்ட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேட்போம். இந்த மீன்லாம் நல்லா பொரிக்க சூடாக சாப்பிட்ணுமாப்பா, இல்லைன்னா வத்தல் மாதிரி ஆகி போயிடும். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டாங்க. இந்த மீனை சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், முள்ளுகுள்ளு சிக்காது. நல்லா மெல்லும் போதே முள்ளுகுள்ளெல்லாம் நொறுங்கி போயிடுமாப்பா. அம்புட்டு சாப்பிட்டான மீன். இந்த மீன் பேர் ஆற்றுக்கண்டை. அடுத்த வாட்டி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மறந்துடாதீங்க. இதை சோறு குழம்போட தான் சாப்பிட்ணும்னு இல்லை, நொறுக்கு தீனி மாதிரி கூட சாப்பிட்லாமாப்பா. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க சொந்தக்காரங்க அம்புட்டு வரும். இந்த மீனை ஒரு வாட்டியாவது சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது வேறு யார், உங்கள் பாலாதேன்.